السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்தம் வாதத்துக்கு முன்னரேயும் பிறகு கடைசி வரை பலமுறை ஓர் இல்ஹாம் இறங்கி வந்தது. என் சுருக்க ரிஜாலுன் நூஹி இலைஹிம் மினஸ் ஸமா. எவர்களது உள்ளங்களில் நாம் இல்ஹாம் இறக்கினோமோ அவர்கள் உமக்கு உதவி செய்வார்கள். 1907 இத்துடன் யாத்தூன மின்குல்லி ஃபஜ்ஜின் அமீக் என்றும் இறங்கியது. அதாவது தொலை தூரத்திலிருந்து மக்கள் உம்மை நோக்கி வருவர். இந்த இல்ஹாம் மிகவும் மகிமையுடன் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு தோற்றங்களில் இதுவரை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு மக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து அவர்களிடம் வருகிறார்கள். அதாவது அவர்களின் வாழ்விலும் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் வாழ்வுக்கு பிறகு அவர்களின் மூலமாக ஏற்பட்ட ஹிலாஃபத் என்ற தொடரும் அமைப்பின் கீழ் காலத்தின் ஹலீஃபா வந்து கொண்டிருந்தார்கள், வருவார்கள். ஹிலாஃபத்தின் காலத்திலும் இத்தகைய மக்கள் உதவியாளர்களாக இருக்கின்றனர். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உள்ளங்களை உதவியாளராகும் அளவுக்கு ஈர்க்கின்றான். இன்னும் கூறுவதென்றால் உதவி ஒத்தாசை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்திற்கு அவர்கள் உதவி ஒத்தாசையும் செய்வதுடன் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்திற்கு ஒரு துடிப்பும் பிடிப்பும் அவர்களிடம் உருவாகிறது. பிறகு அவர்கள் தமது செல்வத்தாலும் மனத்தாலும் தம்மிடமுள்ள அனைத்தையும் இப்பணிக்காக அர்ப்பணிக்கின்றனர். அன்னாரது வலிமை மிக்க உதவியாளராகி விடுகின்றனர். காலத்தின் ஹலீஃபாவின் கரங்களாகி விடுகின்றனர். அவர்களுள் சிலர் இருக்கின்றனர், அவர்கள் திருக்குர்ஆனின் தஃபக்கஹு ஃபித்தீன் என்ற மார்க்க ஞானத்தை பெற்று தமது சமுதாயத்துக்கு உண்மை மார்க்கத்தின் தூதை கொண்டு சேர்க்கின்றனர். அதற்காக தமது வாழ்வை அர்ப்பணித்து விடுகின்றனர். தொலை தூரத்திலிருந்து வந்தவர்களாக அவர்களுள் சிலர் இருந்தனர். இவர்கள் எப்படிப்பட்ட காலத்தில் வந்தனர் என்றால் 20ஆம் நூற்றாண்டின்
1960 1970களில் பத்திரிகைகள் கடித தொடர்புகளின் நிலை எவ்வாறு இருந்தது என்றால் 6 மாதங்கள் வரை கூட கடிதங்கள் வந்து சேர இயலாமல் இருந்தன. और अपनी जिंदगियां அத்தகைய பகுதிகளில் வாழும் மக்களுக்கு மார்க்கத்தை कामिल वफा के साथ கற்பிப்பதற்காக और हज़रत मसीह मौला इस्लाम அங்கிருந்து की तकमील में இயக்க தலைமையகத்திற்கு வந்து மார்க்கத்தை கற்று முழுமையான பரந்த உள்ளத்துடன் மார்க்கத்தை கற்று தமது வாழ்வை மார்க்கத்திற்காக அர்ப்பணித்து பிறகு முழுமையான நன்றியுணர்வுடன் தமது அர்ப்பணிப்பை பேணி வருவது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தை முழுமைப்படுத்துவதற்காக எல்லா தியாகங்களுக்கும் தயாராகி விடுவது ஆகியவை इस बात की भी तस्दीक ஒருபுறம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மைக்கு ஆதாரமாக இருக்கின்றது. होते हैं. அதே வேளையில் இன்று வரை அத்தகையோரின் தியாகத்தை தொடர்ந்து செய்வது ताला ஹிலாஃபத் அஹ்மதியாவின் உண்மைக்கும் கூட ஓர் ஆதாரமாகும். और उन्हें இவை இன்னொன்றையும் உண்மைப்படுத்துகின்றன. அத்தகைய மக்கள் நல்லியல்பு கொண்டவர்களாக இருக்கின்றனர். वो सितारा बना देती है. அவர்களின் சிறப்பு தன்மையின் காரணமாக இறைவனின் ரஹ்மத்தின் பார்வையும் அவர்கள் மீது விழுகிறது. खात्मे सिलसिला और फिदाई खात्मे सिलसिला அவர்களை தேர்ந்தெடுத்து வானத்தின் மின்னும் நட்சத்திரங்களாக ஆக்கிவிடுகிறது. இப்போது அத்தகைய மாசற்ற ஒரு இயக்க தொண்டர், அர்ப்பணிப்புள்ள ஒரு மார்க்க தொண்டர், கண்ணியத்திற்குரிய வஹாப் ஆதம் சாப் பற்றி குறிப்பிடுவேன். அவர் ஆப்பிரிக்காவின் ஒரு நாட்டின் இப்போது इस काम को இயக்க தலைமையகத்தில் இருந்தார். आयतों के साथ மார்க்கத்தின் அறிவை பெறவும் ஹிலாஃபத்திற்காக வலிமை மிக்க உதவியாளர் ஆவதற்காகவும் வந்தார். आबाद हो रहा था और अफ्रीका நான் இந்த பணியை எனது எல்லா திறமைகளுடன் பேணி வருவேன் என்று உறுதியெடுத்தவாறு வந்தார். அப்போதுதான் ரப்வாவே உருவாகிக் கொண்டிருந்தது. அந்நிலையில் வந்தார். ஆப்பிரிக்காவில் மாத கணக்கில் தான் தொடர்புகள் सिपाही நடக்க முடிந்தது. खलीफा वक्त நமது அன்பிற்குரிய பெரியவரும் சகோதரருமான हर ஹிலாஃபத்திற்காக இன்னுயிர் தந்த வீரரும் तरफ से आए காலத்தின் खलीफாவின் சைக்கிணைக்கு ஏற்ப செல்பவரும் காலத்தின் खलीफாவிடமிருந்து வருகிற ஒவ்வொரு முடிவையும் பரந்த உள்ளத்துடன் ஒப்புக்கொள்பவரும் के छोटे காலத்தின் खलीफாவின் சிறிய பெரிய கட்டளை மட்டுமின்றி बेचैन रहने वाले थे. அவர்களது ஒவ்வொரு விருப்பத்தையும் கூட நிறைவேற்றுவதற்காக கவலை கொள்பவராகவும் அன்னார் இருந்தார்கள். गाना में उनके साथ काम किया. நான் 8 வருடத்திற்கும் அதிகமாக கானாவில் அவர்களுடன் பணியாற்றியுள்ளேன். उन्हें देखा அப்போதும் கூட जैसा कि मैं बयान कर चुका हूँ. அவரை ஹிலாஃபத்துடன் உள்ள தொடர்புகள் விஷயத்தில் நான் மேற்சொன்னது போன்றே நடப்பவராக கண்டுள்ளேன். बरदारी ஹிலாஃபத்திற்கு பிறகு के என்னுடன் கூட கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல், நன்றி உணர்வு ஆகியவற்றில் ஓர் அணுவளவும் கூட குறைவு ஏற்பட்டதில்லை அவரிடம். वहाबाद நான் அறிந்தது போன்று கடந்த சில நாட்களுக்கு முன் एक साल यहाँ रहे थे. अब வஹாபாதம் சாப் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். इस खात्मे सिलसिला का கடந்த ஒரு வருடமாக सा இங்கு இருந்துவிட்டு கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அல்லது மார்ச்சில் நாட்டிற்கு திரும்பிச் சென்றார். और इनकी शख्सियत இந்த இயக்க தொண்டரின் தொண்டு அரை நூற்றாண்டை விட அதிகமாக பரவியுள்ளது. அவருடைய தொண்டுகள், ஆளுமை, நற்பண்புகள் மற்றும் அவரது பற்று ஆகியன பற்றிய செய்திகளை சுருக்கமான நேரத்தில் கூறிவிட முடியாது. எவ்வாறு இருப்பினும் நான் சில விஷயங்களை உங்கள் முன் வைக்கிறேன். तो ये कि इनके खानदान में अहमदियत इनके वालिद அதில் அவரது வாழ்வின் சில அம்சங்கள் வெளிப்படுகின்றன. इनके बेटे वहाब साहब के बेटे ने बताया कि वहाब उनसे पैदाइशी अहमदी थे முதலாவது, और இவரது குடும்பத்திற்கு அஹ்மதியத் இவரது தந்தை மற்றும் தாயார் மூலம் கிடைத்தது. वालदा आयशा வஹாப் சாஹிபுடைய மகன் கூறினார், வஹாப் ஆதம் சாப் பிறப்பு அஹ்மதியாக இருந்தார்கள். அவர்களது தந்தை சுலைமான் கே ஆதம் சாப், தாயார் ஆயிஷா அக்வா சாஹிபா இருவரும் அஹ்மதியத்தை ஏற்றிருந்தனர். अमीर नवाज या मुबल्लिग
வஹாப் சாஹிபுடைய தந்தையாகிய சுலைமான் கே ஆதம் சாப் அப்போதைய கானாவின் அமீர் அல்லது முபல்லிக் பிஷாரத் அஹ்மத் சாப் பஷீர் அவரது தந்தை முபல்லிக்காக இருந்தார். வஹாப் ஆதம் சாப் நினைவு தெரிந்து தனது தந்தையை பார்த்ததில்லை. இவருக்கு சிறு வயதாக இருக்கும் பொழுதே தந்தையார் இறந்துவிட்டார்கள். தாயார் கூறியுள்ளார், இவரது தந்தையாருக்கு இவரை ஓர் முபல்லிக் ஆக்க வேண்டும் என்று அதிகமான விருப்பம் இருந்ததாம். இந்த அடிப்படையில் அவரது விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு வஹாப் சாஹிபை தாயார் பிஷாரத் பஷீர் சாஹிபுடன் ரப்பாவுக்கு அனுப்பிவிட்டார். இன்னும் சொல்வதாயின் இவர் தமது தந்தையின் நிழற்படத்தை கூட பார்த்ததில்லை. சில காலத்துக்கு முன் இவரது நண்பர் ஒரு நிழற்படத்தை காட்டினார். அதில் வஹாப் சாஹிபுடைய தந்தையாரின் படமும் இருந்தது. அப்போதுதான் இவர் தனது தந்தை என்று அறிந்தார்கள். வஹாப் சாப் புரூஃபே அத்ரு என்ற ஊரில், இது அஷாந்தி வட்டத்தில் உள்ளது, அந்த ஊரில் 1938 பிறந்தார்கள். ஆரம்ப கல்வியை யுனைடெட் மெட்ரிக் ஸ்கூலில் பயின்றார். பிறகு அஹ்மதியா செகண்டரி ஸ்கூல் குமாசியில் படித்தார்கள். அங்கிருந்து படித்து முடித்தார்கள் அல்லது அங்கு படித்துக் கொண்டிருந்த போதே வாழ்வை அர்ப்பணித்தார்கள். பிறகு அன்னார் 1952 ஜாமியா அஹ்மதியா ரப்பாவில் கல்வி பயிலுமாறு அனுப்பி வைக்கப்பட்டார். 1960 அன்னார் ஜாமியா அஹ்மதியா ரப்பாவிலிருந்து ஒருவேளை டிகிரி வாங்கியிருக்கலாம். திரும்பி கானா சென்றார்கள். அங்கு பல இடங்களில் ரீஜனல் மிஷனரியாக நியமிக்கப்பட்டார்கள். 1969 வரை பிராங் அஹோஃபு ரீஜனில் பணியாற்றும் வாய்ப்பு பெற்றார். அதற்கு பிறகு சால்ட்பாண்ட் கானாவில் ஜாமியத்துல் முபஷிரீனின் பிரின்சிபலாக ஆனார்கள். அப்போது மிஷன்களின் நிலை எவ்வாறு இருந்ததென்றால், அவை சின்னஞ்சிறிய மண் வீடுகளாக இருந்தன. குளியலறை இருக்காது. மரக்கட்டைகளை நெட்டி அதில் பாய்களை வைத்து மறைத்து குளியலறைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இப்போது அதனை கற்பனையும் செய்ய முடியாது. ஒருமுறை அவர் கூறினார், குளியலறையில் 2 செங்கற்களை வைத்து வாளியில் தண்ணீரை வைத்து அதில் குளித்து வந்தனர். முற்றிலும் ஆரம்ப நிலையாக அவை இருந்தன. அதற்கு பிறகு 1971 வஹாப் சாப் யூகேவில் மஸ்ஜித் ஃபசல் லண்டனுடைய நாயிப் இமாமாக நியமிக்கப்பட்டார்கள். 1974 வரை அதனை நிறைவேற்றி வந்தார்கள். 1975 அன்னார் கானாவின் அமீர் மற்றும் மிஷனரி இன்சார்ஜ் ஆக நியமிக்கப்பட்டார்கள். சுமார் 39 வருடங்கள் வஃபாத் வரை அப்பணியை செய்து வந்தார்கள். ஆரம்ப வரலாறுகளை எழுதுபவர்கள் கூறுகின்றார்கள், கானாவில் ஜமாத்தினரின் எண்ணிக்கை அதிகமானதும் தலைமையக முபல்லிகளுக்கு பதிலாக உள்ளூர் முபல்லிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்று கருதப்பட்டது. அதற்காக 2வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறினார்கள், சில பையன்களை இங்கு அனுப்புங்கள், தர்பியத்து கொடுத்து அனுப்பலாம். அப்போது கானாவிலிருந்து 14-15 வயது பையன்கள் வஹாப் ஆதம் சாப் மற்றும் பஷீர் பின் சாலி சாப் பாகிஸ்தானிற்கு அனுப்பப்பட்டார்கள். நான் முன்னரே கூறியது போன்று இருவரும் மிகவும் உழைத்து தமது கல்வியை முழுமைப்படுத்த முயன்று கொண்டிருந்தனர். கண்ணியத்திற்குரிய பஷீர் பின் சாலி அவர்கள் 1957 ரப்பாவில் கடும் வெயிலின் காரணத்தால் நோயுற்றார். அதனால் கானாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார். அந்நோய் உயிரை வாங்கும் நோயாக ஆகிவிட்டது. 16 நவம்பர் 1958 தமது 19 வயதிலேயே வஃபாத் ஆகிவிட்டார். பிறகு வஹாப் சாப் தனியாகவே ஜாமியா அஹ்மதியாவில் படித்துக் கொண்டிருந்தார்.
8 வருடம் வரை அங்கு இருந்தார்கள், பட்டம் பெற்றார்கள். तो वहीं जामिया பிறகு தலைமையக முபல்லிகாகி கானா சென்றார்கள். इंटरनेशनल जामिया அவர்கள் அங்கு சென்ற பிறகு ஜமாத்து வளர்ந்தும் விட்டது. மக்களுக்கு ஆர்வமும் உணர்வும் ஏற்பட்டது. शाहिद मुबल्लिग साहब பிறகு மக்கள் தமது குழந்தைகளை ஜாமியா அஹ்மதியாவுக்கு அனுப்பத் தொடங்கினர். जब ये रवा में थे பிறகு இங்கிருந்து 8-10 முபல்லிகள் தயாராகி சென்றனர். பிறகு சில கட்டுப்பாடுகள் ஏற்பட்டன. उनको இப்போது அங்கேயே ஜாமியா உருவாக்கப்பட்டு முபல்லிகள் தயாராகின்றனர். இன்னும் சொல்வதாயின் இன்டர்நேஷனல் ஜாமியாவாகிவிட்டது. ஆப்பிரிக்காவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பையன்கள் வருகின்றனர், ஷாஹித் பட்டம் பெறுகின்றனர். यकीन न रखता हो இவர் ரப்வாவில் இருக்கும்போது கானாவினுடைய அம்பாசிடர் यकीनन खुदा இங்கு வந்தபோது मान लाएगा இவர் அவரிடம் ரப்பா எவ்வாறு குடியிருப்பு பகுதியானது, எத்தகைய கரடுமுரடான நிலமாக இருந்தது, எவ்வாறு மக்கள் தியாகம் செய்தனர் என்ற விவரங்களை எல்லாம் எந்த நடையில் விளக்கமாக எடுத்துரைத்தார்கள் என்றால் அம்பாசிடர் சாப் கூறத் தொடங்கினார். ஒரு மனிதர் இறைவன் மீது உறுதியான நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் और हॉस्टल की छतें भी कच्ची थीं, फर्श भी कच्चा था, बारिश होती तो फर्श छत टपकती थी, இறைவனின் உண்மையை பற்றிய நிச்சய உறுதி இல்லை என்றால் बल्कि मजाक இந்த சம்பவத்தை கேட்ட பிறகு ரப்வா எவ்வாறு குடியேற்ற பகுதியானது என்று அறிந்த பிறகு கண்டிப்பாக இறை நம்பிக்கை கொண்டு விடுவார். में बिल्डिंग ली, वहां जामिया शुरू हुआ. गैर मुल्कियों का भी एक हॉस्टल था, தப்லீகுக்கான எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் கை நழுவ விடமாட்டார். तो वहां எவ்வாறு ரப்வாவில் ஆரம்ப நாட்களை கழித்தார்கள் என்று தமது ஆரம்பகால காலத்தை பற்றி கூறினார்கள். அந்நாட்களில் மின்சாரம் கிடையாது, குடிநீரை தூரத்திலிருந்து கொண்டு வர வேண்டியிருந்தது, பில்டிங் எதுவும் இருந்ததில்லை. ஹாஸ்டலின் கூரையும் उस्मान चीनी साहब கல் மண் கூரையாக இருந்தது, தரையும் அவ்வாறே இருந்தது. மழை வந்தால் கூரை ஒழுகும், தரையில் தண்ணீர் தேங்கும், उस जमाने பெட்டிகள் கூட தண்ணீரில் மிதக்கப் போகிறது என்று நாங்கள் நகைச்சுவையாக பேசுவோம். இதுவே அப்போதைய நிலை. பிறகு அகமது நகரில் கட்டிடம் எடுக்கப்பட்டது. मुबल्लिगों ने बाकी ஜாமியா அங்கு நடக்கத் தொடங்கியது. कुछ பிற நாட்டினருக்காக ஒரு ஹாஸ்டல் இருந்தது. அங்கு பிரிட்டனின் ஒரு மனிதர் இருந்தார். ஜெர்மனியிலிருந்து அப்துல் ஷக்கூர் சாப் என்பவர் இருந்தார். அமெரிக்கக்காரர் ஒருவர், तालीम थे வெள்ளை அமெரிக்கனும் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கரும் இருந்தார்கள். ज़मीन में मसलन मंतक और फिक्र ட்ரினிடாட்டில் இருந்து समझने में ஒரு சாஹிப் இருந்தார். சைனாவிலிருந்து உஸ்மான் சீனி சாஹிப் இருந்தார். बड़े परेशान थे. इनके दोस्त थे अमरी उबैदी साहब, उन्होंने भी जामिया पढ़ा. இப்ராஹிம் அத்வான் இத்ரி சாப் ஆகியோர் இருந்தனர். பல்வேறு மக்களுக்காக அந்த ஹாஸ்டல் செயல்பட்டு வந்தது. दिया कि मौलाना गुलाम அக்காலத்தில் பல்வேறு நாட்டிலிருந்து வந்து அங்கு வசித்தனர். அவர்களுள் ஒரு சிலரே முபல்லிகாயினர், மற்றவர்கள் விட்டுவிட்டு ஓடிவிட்டனர் அல்லது சிறிது காலம் பயின்றுவிட்டு சுயமாக வேலை செய்தனர். வஹாப் சாப் ஒரு சம்பவம் கூறினார்கள். ஜாமியா ரப்பாயில் படித்துக் கொண்டிருக்கும் போது ஓரளவு கற்றதும் और वहाब साहब दोनों சில விஷயங்களை, உதாரணமாக தர்க்கம் மற்றும் ஃபிக்ஹ் விஷயங்களை உருதுவில் புரிவதை சிரமமாக இருப்பதாக உணர்ந்தனர். இந்த நிலையில் பரீட்சை வந்தது. மிகவும் சிரமப்பட்டார். दुआ के बाद அவரது मौलाना राजी की साहब कहने लगे தான்சானியாவை சேர்ந்த நண்பர் அம்ரி உபைதி हजरत अब्दुस मसीह मौद इस्लाम के சாஹிப் அப்போது அவருடன் ஜாமியாவில் படித்துக் கொண்டிருந்தார். பிறகு அவர்கள் தன்சானியா சென்றார்கள். அம்மனிதர் ஆலோசனை தந்தார். குலாம் ரசூல் சாப் ராஜேகி அவர்களிடம் சென்று துவா செய்யுமாறு கூற வேண்டும் என்று. कामयाबी बख्शेगा. चुनांचे ஆகவே அவரிடம் சென்றார்கள். ஹதரத் குலாம் ராஜேகி சாப் ஒரு நூலை படித்துக் கொண்டிருந்தார்கள். இவரை பார்த்ததும் அந்த நூலை ஒரு புறம் வைத்துவிட்டு என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள். और नतीजा जो அம்ரி உபைதி तो वहाब आदम साहब अपनी क्लास சாப் கூறினார்கள். வஹாப் சாப் இருவருமே கேட்டார்கள், எங்களுக்கு பரீட்சை வருகிறது, எங்களுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது, துவாவுக்காக கேட்டுக்கொள்ள வந்தோம். அன்னார் கூறினார்கள், துவா செய்கிறேன், என்னோடு துவாவில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். துவாவுக்கு பிறகு ஹதரத் மௌலானா ராஜகி சாப் கூறினார்கள், நான் துவா செய்யும் போது ஆன்மீக காட்சியில் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய அருளுக்குரிய கரங்களை உங்கள் தலையின் மீது வைக்க கண்டேன். बनने की साथ அதன் விளக்கமாக நான் கருதுவதாவது, ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் என்றார்கள். அவ்வாறே நடந்தது. सबसे पहले अफ्रीकन
அதன் பிறகு பாடம் எளிதாகிவிட்டது, ஆயத்தம் செய்வதும் எளிதாகிவிட்டது. பரீட்சை எழுதினோம், கேள்விகள் மிக எளிதாக இருக்க பெற்றோம், மதிப்பெண் வந்தது. ஹஜரத் வஹாப் ஆதம் சாப் வகுப்பில் முதல் நிலையில் வந்திருந்தார்கள். இன்னும் பல நல்வாய்ப்புகள் அவருக்கு கிடைத்தன. முதல் ஆப்பிரிக்கன் தலைமை பிரச்சாரகர் இவர்தான். முதல் கானியன் அமீர் மற்றும் இன்சார்ஜ் வஹாப் சாஹிப் தான். முதல் கலிஃபத்துல் மசி இரண்டாவது அவர்களின் பிரதிநிதியாக ஒரு ஆப்பிரிக்கன் அஹ்மதி ரப்பாவின் லோக்கல் அமீராக நியமிக்கப்பட்டார்கள் என்றால் அது இவர்கள்தான். முதலில் ஒரு ஆப்பிரிக்க அகமதிக்கு ஐரோப்பாவில் தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததென்றால் அது இவர்கள்தான். முதலில் ஒரு ஆப்பிரிக்கக்காரர் மஜ்லிஸே இஃப்தானுடைய கௌரவ உறுப்பினராக இருப்பதற்கு வாய்ப்பு பெற்றார் என்றால் அது வஹாப் சாஹிப் தான். அவர்களை தலைமையக பிரதிநிதியாக கனடா, ஜெர்மனி, மாலி, பெனின், ஐவரி கோஸ்ட், நைஜீரியா, புர்கினா பாசோ, லைபீரியா, சிராலியோன், ஜமைக்கா போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுக்கு இஸ்லாம் மற்றும் நிற இன வேறுபாடுகள், இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதும் வாய்ப்பு கிடைத்திருந்தது. தமது தாயாரின் பெயரால் பவுண்டேஷன் ஏற்படுத்தினார்கள். அது தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்கிறது. ஜமாத் அஹ்மதியா கானா இவரது அமீர் பொறுப்பின் காலத்தில் பெரும் வளர்ச்சி கண்டது. அல்லாஹ்வின் அருளால் சிறிது பள்ளிக்கூடங்கள் இருந்தன என்றாலும் மேலும் பள்ளிகளை திறந்தார்கள். சில பள்ளிக்கூடங்கள் மறுமலர்ச்சி பெற்று மேன்மை பெற்றன. ஜமாத் அஹ்மதியாவின் 400க்கும் மேற்பட்ட ஸ்கூல்கள், அது தவிர டீச்சர் ட்ரைனிங் காலேஜ், ஜாமியத்துல் முபஷிரீன், ஜாமியா அஹ்மதியா இன்டர்நேஷனல் ஆகியவை உருவாகின. அதுபோன்று 7 பெரிய மருத்துவமனைகள், 2 ஹோமியோபதி கிளினிக்குகள் ஆகியவை கானாவில் இப்போது பணி செய்கின்றன. இது தவிர பல பொதுநல பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எலக்ட்ரானிக் மற்றும் அச்சக ஊடகங்கள் மூலம் ஜமாத்திற்கு அசாதாரண இடம் கிடைத்துள்ளது. கானாவின் 2 பிரபல நகரங்களில் ஹஜரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய பெரிய நிழற்படங்களை அமைத்தார். அதனை போவோரும் வருவோரும் பார்க்கின்றனர். கீழே எழுதி வைத்தார், எந்த மசீஹின் வருகை எதிர்பார்க்கப்பட்டதோ அவர் வந்துவிட்டார், அவர் இவர்தான் என்று. இவ்வாறு அங்கு பகிரங்கமாக தப்லீகும் அவை செய்கின்றன. அவருக்கு உலகியல் கண்ணியங்களும் கிடைத்திருந்தன. அவையாவன: கொரியாவின் இன்டர் ரிலீஜியஸ் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஃபார் வேர்ல்ட் பீஸ் இன் போது அமெரிக்காவின் தரப்பிலிருந்து அமைதிக்காக சிறப்பு மிக்க சேவை செய்தமைக்காக அம்பாசிடர் ஆஃப் பீஸ் என்ற பட்டமும் வழங்கப்பட்டிருந்தார். அதுபோன்று கானா அரசின் சார்பாக அமித்சாப் கானாவுக்கு கல்வித்துறை, சுகாதாரம், விவசாயத்துறை, நாட்டின் அமைதிக்கு பாடுபட்டதற்காக மிக முக்கியமான பட்டமான கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி வேர்ல்ட் என்ற பட்டம் வழங்கப்பட்டிருந்தது. பிறகு 10 நவம்பர் 2007 அவரது தகுதியை ஒப்புக்கொண்டவாறு நாட்டின் பெரிய யூனிவர்சிட்டி ஆகிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேப் கோஸ்ட் இவருக்கு PhD பட்டம் வழங்கி சிறப்பித்தது. இதுவே நல்ல நியத்துடன் செய்யப்பட்ட வக்ஃபின் பரக்கத்துகளாகும். மார்க்க தொண்டுடன் அல்லாஹ் தஆலா உலகியல் பட்டங்களையும் வழங்கி சிறப்பித்தான். அவர் தன்னை மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்காவிட்டால் அவர் வேறு ஏதாவது வேலை செய்திருப்பார். இவரை யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். யார் வஹாப் சாப் என்றே தெரிந்திருக்காது. பிறகு உலகளாவிய அளவில் அவர் வகித்த பொறுப்புகள் கீழ்கண்டவாறு: சென்டர் ஆஃப் டெமோக்ராட்டிக் டெவலப்மெண்ட் கானாவுடைய உறுப்பினராக இருந்தார். கானா இன்டெகிரிட்டி இனிஷியேட்டிவ் உடைய வைஸ் சேர்மனாக இருந்தார்கள். நேஷனல் பீஸ் கவுன்சிலுடைய உறுப்பினராக இருந்தார்கள். அமைதியுடன் நாட்டை நடத்தி செல்வதற்கு அங்குள்ள அரசியல் ஆட்சிக்கும் மிகுந்த சேவை செய்துள்ளார்கள். அவர் கவுன்சில் ஃபார் ரிலீஜியேஷனுடைய கோ ஃபவுண்டரும் நேஷனல் பிரசிடென்டும் ஆவார்.
இதில் பல்வேறு மார்க்க பிரதிநிதிகளும் இருந்தார்கள். நேஷனல் ரீகான்சிலியேஷன் கமிஷனுடைய உறுப்பினராகவும் இருந்தார்கள். 1974 பாகிஸ்தானில் அஹ்மதியத்துக்கு எதிராக பெரும் அநீதிகள் இழைக்கப்பட்டன. அந்த நேரத்தில் மஸ்ஜித் ஃபசல் இமாமுடன் சேர்ந்து இரவும் பகலும் பணி செய்தார்கள். பல நாட்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து செய்திகளை பத்திரிகைக்கும் பிற ஊடகங்களுக்கும் கொண்டு சேர்த்தார். 1973 வஹாப் சாஹிபே முஸ்லிம் ஹெரால்டு பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக நியமிக்கப்பட்டார்கள். அதில் அவர் 2 புதிய காலம்களை துவக்கினார்கள். ஒன்று லண்டன் டைரி, அதில் மாதாந்திர செயலறிக்கைகள் வெளிவந்தன. இரண்டாவது பத்தியாக கேள்வி பதில் என்ற பெயரில் வந்தது. அதில் பல்வேறு மக்களிடமிருந்து பெறப்பட்ட கேள்விகளுக்கு சான்றுடன் பதிலளிக்கப்பட்டது. அது தவிர மர்ஹூம் அவர்கள் லண்டன் மிஷன் ஸ்டடி சர்க்கிளின் ஆதாரத்துடன் கூடிய பல கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். அதில் புதிய தலைமுறைகளின் கேள்விகளுக்கு பதில் அமைத்திருந்தார்கள். கானா நாட்டின் தலைவர் அமித்ஷா அர்தூர் சாஹிப் நாட்டின் துணைத் தலைவர். அவர் கூறுகிறார், அவர் நமது நாட்டின் மகத்தான வழிகாட்டியாக இருந்தார். கானாவாசிகளும் அஹ்மதியா முஸ்லிம் மிஷனுடன் சேர்ந்து துக்கத்தில் பங்கெடுக்கின்றனர். நம்மில் பலர் மௌலவி வஹாப் சாப் அவர்கள் அமைதிக்காக செய்த முயற்சிகளை எப்போதும் நினைவில் வைத்திருப்பர். அதுபோன்றே அவர் அஹ்மதியா முஸ்லிம் மிஷனின் தலைமை பொறுப்பையும் பல வருடங்களாக வகித்துள்ளார்கள். அவரது கல்வி பணியின் முயற்சிகளை மறக்க முடியாது. ஸ்காலர் மற்றும் மார்க்க வழிகாட்டியான அவரை வருத்தம் தோய்ந்த உள்ளத்துடன் விடை கொடுத்து அனுப்புகிறோம். அவர்களுக்காக துஆ செய்கிறோம். எந்த அமைதிக்காக அவர்கள் முயற்சித்தார்களோ அந்த அமைதி இந்த நாட்டில் நிலையாகவும் நிரந்தரமாகவும் இருக்கட்டுமாக. இதுபோன்று முந்தைய கானாவின் தலைவர் ஜான் அக்கேக்கும் கஃபூர் சாப் கூறுகிறார்கள், இவர் பெரும் மார்க்க மற்றும் நாட்டின் வழிகாட்டி ஆவார்கள். பிறகு டாக்டர் முஸ்தபா அகமது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆவார்கள். இவர் கூறுகிறார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கானா தமது பெருமிதம் கொள்ளத்தக்க மகனை இழந்துவிட்டது. இவர் அமைதியை நிலைநாட்ட செய்த முயற்சியிலிருந்து நாடு தொடர்ந்து பயன்பெற்று வரும். நாம் எப்போதும் நமது முன்னேற்றம் மற்றும் வெற்றிகளில் அவரது பெரும் சேவைகளை நினைவில் கொள்வோம். அல்லாஹ் தஆலா அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இடமளிப்பானாக. சார்லஸ் ஜி பால்மர் பக்கில், அக்ரா பகுதியினுடைய கத்தோலிக்க ஆர்ச் பிஷப். இவர் கூறுகிறார், கலைப்படையாமல் மனிதகுல சேவையில் பெரும் சேவை செய்தவர். அவர் எப்போதும் அன்பு நேசத்தை பரவ செய்தார். மௌலவி மிக உயரிய கொள்கையை நிலை பெற்றிருந்தார். அதற்காக பணி செய்தார். அல்லாஹ் அதனை எப்போதும் உயிருடன் வைப்பானாக. பிறகு ரெவரண்ட் புரொஃபசர் இம்மானுவேல் சாண்டே மெத்தோடாய்ஸ் சர்ச்சின் சதர் பிஷப் ஆவார். நேஷனல் பீஸ் கவுன்சிலுடைய சேர்மன். இவர் எழுதியுள்ளார், ஓர் அமைதி விரும்பியும் நாட்டு பற்றாளரும் கட்டுப்பட முயல்பவருமான மனிதர் திடீரென்று இறைவனிடம் சென்று விட்டார். நேஷனல் பீஸ் கவுன்சிலில் இவர் ஈடுபாட்டுடன் அமைதியை நிலைநாட்ட பணியாற்றி வந்தார். பிறகு இதுபோன்ற பலர் தெரிவித்திருக்கிறார்கள். வெளி விவகாரத்துறை பிரதிநிதி ஹாஜி முகமது கார்டு சாப், வைஸ் பிரசிடென்ட் கவுன்சில் ஆஃப் ரிலிஜன்ஸ் மற்றும் கானாவினுடைய முஸ்லிம் கமிஷனுடைய டெபுட்டி சேர்மன் ஆவார். இவர் கூறுகிறார், நாங்கள் முஸ்லிம் கம்யூனிட்டி கானாவின் ஒரு மிக பெரும் தூணை இழந்துவிட்டோம் என்று இந்த முஸ்லிம் பிரதிநிதிகள் கூறுகிறார்கள். பிற உலகில் அஹ்மதி முஸ்லிம்கள் இல்லை. இவர் பல்வேறு மார்க்கங்களிடையே தொடர்பு பாலமாக விளங்கினார்கள். மிகவும் தகுதி வாய்ந்தவர், கட்டுப்படுபவர், மகத்தான மனிதர். தனது வாழ்வின் பெரும் பகுதியை மனிதகுல சேவைக்காக செலவு செய்தார். தொடர்புகளை பலப்படுத்தினார்.
तो मेरी मां तक मेरे खतूत पहुंचने में 6 महीने का பிறகு இவர் குறித்து இவரது மகன் ஹசன் வஹாப் சாப் சிறிது எழுதியுள்ளார். தந்தையார் ஹிலாஃபத்துடன் உண்மையான நன்றியுணர்வு கொண்டிருந்தார். ஒவ்வொரு விவகாரத்திலும் ஹலீஃபாவிடம் முக்கிய வழிகாட்டல்களை வாங்குவார். பல நேரங்களில் சிறு சிறு விஷயங்களிலும் வழிகாட்டலுக்காக கேட்டு எழுதுவார். உதாரணமாக தனது வஃபாத்திற்கு ஒரு வாரம் முன்பு நோயின் காரணத்தினால் மிகவும் பலகீனமாகிவிட்டார். டாக்டர் சாப் மருத்துவமனைக்கு செல்லுமாறு கூறினார். இவர் டாக்டரிடம் பதில் சொன்னார். முதலில் காலத்தின் ஹலீஃபாவிடம் அனுமதி கேட்டு எழுதி பதில் பெற்று பிறகுதான் செல்வேன். நன்றி உடைமையை குறித்து இவரது மகன் எழுதுகிறார். வாழ்வில் பரந்த அனுபவம் அவர்களுக்கு இருந்தது. இதனை சான்றாக வைத்து அவர்கள் ஏதாவது சம்பவம் கூறினால் எங்களிடம் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 1990 இவரது மகன் நாட்டிற்கு வெளியே சென்றபோது வஹாப் சாஹிபிடம் முறையிட்டார். வீட்டை தொடர்பு கொள்வதில் மிகவும் சிரமம் ஏற்படுகிறது என்று. பல நாட்கள் கழித்து கடிதம் வருகிறது. இப்போது இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் முதலிய வசதிகள் அப்போது இல்லை. அதற்கு வஹாப் சாஹிப் பதில் கூறினார்கள். பாருங்கள், நான் ரப்பாவில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனது தாயார் வரை எனது கடிதம் சென்றடைவதற்கு 6 மாத காலம் வரை பிடித்தது. நீங்களெல்லாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இக்காலத்தில் மிகவும் வசதிகள் வந்துவிட்டன. உழைப்பிற்கான வழக்கம் ஏற்படுத்துவது பற்றியும் கூறுகிறார்கள். சில வேளை நாங்கள் பார்த்துள்ளோம், அதிகாலை தொழுகைக்கு பிறகு வேலையை தொடங்கிவிட்டால் உணவு நேரம் தவிர நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். சில வேளை அடுத்த நாள் அதிகாலை தொழுகை வேலையும் வந்துவிடும். தமது வாழ்வில் இறுதி காலத்தில் அதிகமாக உட்கார முடியாமல் இருந்தது. அப்போது படுத்துக்கொண்டே வேலை செய்ய கண்டோம். நீண்ட கடிதங்கள் எழுதுவார்கள், குறிப்புகள் எடுப்பார்கள். கடைசி வரை அவரது கடிதங்கள் எனக்கு வந்து கொண்டிருந்தன. குறிப்பாக எனக்கு கடிதம் எழுத வேண்டுமானால் தமது கையினாலேயே எழுதி அனுப்புவார்கள். அதிலும் ஒரு சிறப்பு இருந்தது. உருதுவில் தான் எழுதுவார்கள். இனிய சுபாவம், பொறுமை, விவேகம் குறித்து அவரது மகன் எழுதுகிறார்கள். மிகவும் இனிய சுபாவம் உள்ளவராக இருந்தார்கள். உதாரணமாக நோயுற்ற நாட்களில் இவரது உடல்நலமில்லை, வாழ்வுடன் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று எமக்கு தெரியும். அப்படி இருந்தும் தமது வேதனைகள் குறித்து ஒருபோதும் கூறியதில்லை. எப்போது கேட்டாலும் முன்னரை விட இப்போது நன்றாக இருப்பதாக கூறுவார்கள். ஒருபுறம் நாளுக்கு நாள் பலகீனமாகிக் கொண்டே சென்றார்கள். கடுமையான நோயின் நாட்களிலும் கூட எம்மிடம் நகைச்சுவையாக பேசுவார்கள். கடும் நோயையும் மிகவும் பொறுமையுடன் எதிர்கொண்டார்கள். அவருக்கு அல்லாஹ் மீது முழுமையான ஈமான் இருந்ததை எவரும் காண முடிந்தது. பொறுமையுடன் இறை திருப்தியை பெற முயலுபவர் என்று அறிய முடிந்தது. இவருக்கு பேங்க்ரியாட்டிக் கேன்சர் இருந்தது. அவருக்கே தெரியாது என்று சிலர் நினைத்தனர். ஆனால் அவருக்கு தெரிந்துதான் இருந்தது. அல்லாஹ் தஆலா அவருக்கு நல்வாழ்வை தந்திருந்தான். அல்ஹம்துலில்லாஹ், மிக நன்றாக வாழ்வை தந்திருந்தான். எனவே இத்துன்பத்தையும் திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா இந்த நோயிலிருந்து நிவாரணம் தரட்டும் அல்லது அவனது நீதிப்படி நடக்கட்டும். சுபைர் ஹலீல் சாப் எழுதுகிறார்கள், கடந்த ஆண்டு ஜெர்மனியில் செக்அப் செய்வதற்காக அவரது இரத்தத்துடன் டாக்டரிடம் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. டாக்டர் இவரது உயிர்கொல்லி நோயை பற்றி தெரிவித்தார். அப்போது இவர் சிரித்தவாறு கூறினார், எனது இறைவன் ஒருவன் இருக்கிறான். காலத்தின் ஹலீஃபாவிடம் நாம் துவாவுக்காக கூறுகிறோம், அவர்களும் துவா செய்கிறார்கள். எனது மரணம்தான் இறை விருப்பம் என்றால் நானும் அதனை விரும்புகிறேன். டாக்டர் இவரது பேச்சை கேட்டு மிகவும் கவரப்பட்டார். கூறுகின்றார், கனவில் கண்டார். எழுதுபவர் எழுதுகிறார், டிவியில் அறிவிப்பு வருகிறது, கானாவின் அமீர் ஓர் ஆன்மீக ஒளியாவார். பிறகு இவரது மகன் கூறுகிறார், விருந்தோம்பல். எவர் இவரை சந்திக்க சென்றாலும் தாமே அவருக்கு பழச்சாறு கொண்டு தருவார்கள். பல முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத நண்பர்களும் இதை கூறியுள்ளார்கள். வஹாப் சாப் எங்களை தமது மகனை போன்று நடத்துவார்கள் என்று. ஏதாவது ஆலோசனை கேட்டால் வழங்குவார்கள். கானாவில் சிறப்பாக இளநீர் அதிகமாக உள்ளது. விருந்தாளிகளுக்கு சிறப்பாக அதனை வழங்குவார்கள். முபாரக் சஃபர் சாஹிப் கடந்த நாட்களில் அங்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் கூறுகிறார், நோயின் நிலையிலும் தாமே இளநீரை வெட்டி அதில் ஸ்ட்ரா போட்டு தர முயற்சி செய்தார்கள். ஆனால் கையை முழுமையாக தூக்க முடியவில்லை. பிறரது உதவி மூலம் தாமே ஸ்ட்ராவை வைக்க முயன்றார்கள். கடைசி நோய் வரை இந்த விருந்தோம்பல் பண்பு அவர்களிடம் இருந்தது. முழுமையாக அதனை பேண முயன்றார்கள். பிஷாரத் பஷீர் சாபுடைய மனைவி எழுதுகிறார், வஹாப் சாப் படித்து முடித்து முபல்லிகாக ஆகினார்கள்.
அவரிடம் இயல்பிலே பணிவு இருந்தது. 1954 எனக்கு திருமணம் நடந்தது. நான் பார்க்கிறேன், வஹாப் சாப் எனது வீட்டிற்கு வருவார்கள். इनके पास आई பிஷாரத் பசீர் சாபுடைய காலணிகளை தாருங்கள், அதனை நான் பாலிஷ் செய்து தருகிறேன் जिसके लिए इसको என்று கூறுவார்கள். நான் மிகவும் பதற்றமடைந்தேன். முபல்லிக் ஆகிக் கொண்டிருக்கிற பையனிடம் காலணிகளை தருவதா என்று. ஆனால் அவர் பிடிவாதமாக இருப்பார். பிரபுவா அழைத்து வருவதற்கு बच्चों से बड़ा उसने பிரதிபலனாக அவ்வாறு செய்தார்கள். அதாவது ரபுவா அழைத்து வந்ததற்கு பிரதிபலனாக அவ்வாறு செய்தார்கள். गुब्बारे और चॉकलेट उनकी जेब में होते இவ்வாறு அவருக்கு ஆசிரியர் மீது மிகவும் கண்ணியம் இருந்தது. இவ்வாறு அவர் பிஷாரத் பசீர் சாப் அவர்கள் மரணமடைந்த போதும் பெரும் கட்டுரை எழுதியிருந்தார்கள். அவர் அதனை குறிப்பிட்ட போது மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். तो हमेशा கருணையுள்ளமுடைய சம்பவத்தை இவர் மகன் எழுதுகிறார். लेकिन बहरहाल நிறைய சம்பவங்கள் உள்ளன. இவர்கள் மக்களுக்கு உதவி செய்வதற்காக தமது தொடர்புகளை பயன்படுத்தியுள்ளார்கள். முதலில் தெரியாதவர்களுக்கு கூட உதவி செய்வார்கள். ஒரு விதவை இவரிடம் வந்தார்கள். அவர் கூறுகிறார், விதவையாகிவிட்டார், ஒரு சிறு தொழில் செய்து தனது சொந்த காலில் நிற்பதற்கு சிறிது பொருளுதவி தேவை. ये था தந்தையாருக்கு அந்த விதவையை அதற்கு முன்னர் தெரியவும் செய்யாது. कि घाना में डॉक्टर குழந்தைகளிடம் மிக நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். எப்போதும் குழந்தைகளை சந்தித்தாலும் அன்பளிப்பாக சாக்லேட், பலூன் முதலிய பொருள்களை சட்டைப்பையிலிருந்து எடுத்து வழங்குவார்கள். ஆனால் ஒருவர் என்னிடம் முறையிட்டார், அவரது இயல்பே அப்படித்தான், எனக்கு நம்பிக்கை இல்லை எனினும் அவரை அனுப்பிவிட்டேன். அப்போது அவர் கூறினார், நான் எப்போதும் என் மீது சிரமம் ஏற்படுத்திக் கொண்டாவது அடுத்தவரின் தேவையை கவனத்தில் கொள்கிறேன். சிலர் இவ்வாறு குறை சொல்கின்றார்கள். ஆனால் பலர் அவரால் எந்த அளவு சிறந்த முறையில் நடத்தப்பட்டோம் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு ஹிலாபத்துடன் விசுவாசத்துடன் அன்னார் இருந்தது பற்றி அல்லது ஹலீஃபாவிடம் எந்த ஒரு பணியையும் கேட்காமல் செய்வதில்லை என்பது பற்றி டாக்டர் தஹசீர் சாப் எழுதுகிறார்கள். வஹாப் சாப் உடைய ஒரு சிறப்பு பண்பு எப்போதும் கட்டுப்பட வேண்டும் என்பதாகும். கூறுகிறார்கள், 4வது ஹிலாபத்தின் காலத்தில் ஒரு முறை, அப்போது இவர் கானாவில் டாக்டராக இருந்தார், ஓர் அஹ்மதி அல்லாத ரேடியோகிராபர் தரப்பிலிருந்து எக்ஸ்ரே வைப்பதற்கு யோசனை தரப்பட்டது. அதன் மூலம் மருத்துவமனைக்கு லாபம் என்று வெளிப்படையாக தெரிந்தது. நான் வஹாப் சாஹிபிடம் கேட்டபோது, ஒரு விஷயம் முடிவு செய்த பிறகு காலத்தின் ஹலீஃபாவிடம் அனுமதி வாங்கும் முன் அதனை செய்யக்கூடாது. முதலில் அனுமதி வாங்குங்கள், பிறகு அதனை செய்யுங்கள். இந்த வகையில் அனுமதி கேட்கப்பட்டது. அனுமதி கிடைக்கவில்லை. இவ்வாறு பெரும் கஷ்டத்தில் சிக்குவது தவிர்க்கப்பட்டது. மாலியில் அமீர் சாப் மஹமூத் நாசர் சாப் கூறுகிறார்கள், இவர் முதலில் புர்கினா பாசோவிலும் இருந்தார். இவர் கூறுகிறார், வஹாப் சாப் பின்னால் வருகிறவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக திகழத்தக்க முபல்லிக்காக இருந்தார்கள். இவர்களை பலமுறை இன்முகத்துடன் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. வஹாப் சாப் புர்கினா பாசோவில் ஒரு மண் குடிசையில் தங்கியிருந்தார்கள். 1986 அவரது முயற்சி மூலம் புர்கினா பாசோவில் ஜமாத் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. 2005 புர்கினா பாசோ ஆண்டு மாநாட்டில் இவரை நான் பிரதிநிதியாக அனுப்பியிருந்தேன். அவர் பல நினைவுகளை அங்கு புதுப்பித்தார்கள். புர்கினா பாசோவுக்கு என்ன நிலையில் வந்தார்கள், எவ்வாறு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது, எவ்வளவு சிக்கலாக இருந்தது, அல்லாஹ்வின் அருளால் அவை விலகிவிட்டன என்பதை குறிப்பிட்டார்கள். பிறகு புர்கினா பாசோவினுடைய ஜமாத் இவர்கள் மூலமே நிலைநாட்டப்பட்டது. சென்றபோது நாமும் பார்த்தோம், ஹிலாஃபத் ஜூலை மாநாட்டில் புர்கினா பாசோவிலிருந்து சைக்கிளில் ஒரு கூட்டம் சென்றது. இவர்கள் தூது செய்தி அனுப்பினார்கள். டாம்லே வந்து நானே உங்களை வரவேற்பேன். கடும் பணிகளுக்கு இடையிலும் 200-300 மைல் பயணித்து டாம்லேனுடைய எல்லையில் அவர்களை வரவேற்றார்கள். கடைசியில் மஷூத் சாப் கூறுகிறார், நான் ஒருமுறை சில வருடங்களுக்கு முன்பு கூறியிருந்தேன், ஆப்பிரிக்காவில் அஹ்மதிகள் ஹஜ் செய்ய மாட்டார்கள் என்ற வதந்தி பிரபலமாக இருக்கிறது. எனவே நமது முபல்லிகள் ஹஜ் செய்ய வேண்டும். அதற்காக ஒரு ஸ்கீமை ஆரம்பித்தேன். மஷூத் சாப் கூறுகிறார், நான் வஹாப் சாஹிபிடம் கூறினேன், ஹஜ்ஜுக்காக பெயர்களை நாம் எடுத்து வைக்கும் போது நீங்கள் ஏன் போக மாட்டீர்கள்? அவர் உடனே கூறினார்கள், நான் முன்னரே ஹாஜி தான். எனக்கு புரியவில்லை.
எனது குழப்பத்தை பார்த்து அவர்கள் கூறினார்கள், ஒரு முறை ஹதரத் மூன்றாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் காலத்தில் நான் ஹஜ்ஜுக்கு செல்ல நினைத்தேன். அப்போது கானாவின் மார்க்க விவகார அமைச்சர் முஸ்லிமாக இருந்தார். பெரும் எதிர்ப்பு செலுத்தினார். எனக்கு விசா தரவிடவில்லை. சிறிது காலத்திற்கு பிறகு அன்னார் மூன்றாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்களை சந்தித்தார்கள். ஹுசூர் கேட்டார்கள், விசா ஏன் கிடைக்கவில்லை? வஹாப் சாப் காரணத்தை கூறியதும் ஹதரத் மூன்றாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள். இவர் பார்த்து கொண்டே இருந்தார். பிறகு ஹதரத் மூன்றாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் கூறினார்கள், இறைவன் எனக்கு ஆன்மீக காட்சியில் காட்டினான். நீங்கள் காபா இல்லத்தை சுற்றி வருகிறீர்கள். உங்களுடன் 70,000 பேர் சுற்றுகின்றனர். எனவே நான் முதலிலேயே ஹாஜி ஆவேன். பொறுமை இவரது சிறப்பு பண்பாகும். இவரது பொறுமையின் நிலை குறித்து ஒரு சம்பவம். இவரது ஒரு மகன் அமெரிக்காவில் ஷஹீதாகிவிட்டார். எவரோ கொள்ளையடித்து கொலையும் செய்து விட்டார்கள். அந்நாளில் கானாவில் ஜாமியா அஹ்மதியாவின் வருடாந்திர பரிசளிப்பு விழா அந்த நாளில் நடந்தது. புரோகிராமுக்கு வருவதற்கு முன்பே அமீர் சாஹிபுக்கு தகவல் கிடைத்து விட்டது. வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இவர் விதவையாகிவிட்ட ஒரு மகளின் தந்தை. கவலை இருக்க வேண்டும். வாலிப வயது மகள், 3 குழந்தைகள். ஆனால் 3-4 மணி நேரம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். முகத்தில் எந்த துக்கமும் தெரியவிடவில்லை. நிகழ்ச்சி நடந்து முடிந்தது. முழு நிகழ்ச்சியிலும் மிகவும் புன்னகையுடன் கழித்தார்கள். மாலையில் எல்லாம் முடிந்ததும் பிறகு கூறினார்கள், இது போன்று ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது. எனது மகள் விதவையாகிவிட்டாள். வாலிப வயது கொண்ட மருமகன் கொலையாகிவிட்டார்கள் என்று. ஒரு ரஷ்யன் நண்பர் கானோத் பேர்சாப் கூறுகிறார், 2008 கானாவில் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு கானாவின் அமீரின் இருப்பிடத்திலிருந்து விருந்து அழைப்பு வந்தது. நான் எனது மரபு உடையில் சென்றேன். வஹாப் சாப் எந்த அளவு கனிவுடன் வரவேற்றார்கள் என்றால், எனது 5 நாள் பயண களைப்பே போய்விட்டது. அந்த அளவுக்கு அவரது சந்திப்பு இருந்தது. கூறுகிறார், இப்போது நான் அந்த நிழற்படத்தை பார்த்தாலும் அவரது கைகளின் சூட்டை உணர்கிறேன். எனக்கு அவரது வரவேற்கும் முறை மிகவும் பிடித்தது. அவருடன் நாட்டின் தலைவர்கள் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார்கள். நாட்டின் தலைவர்களுக்கு வழங்கிய கண்ணியத்தை டியூட்டி கொடுப்பவர்களுக்கும் தந்தார்கள். அவர்கள் வெயிலில் இருந்து தப்புவதற்காக குடையை எடுத்து கொண்டு அந்த டியூட்டி செய்பவர்கள் நின்றார்கள். அவர்களிடம் திரும்ப திரும்ப நீங்கள் களைப்பாகிவிடவில்லையே, தாகமாக இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஏழைகளையும் செல்வந்தரையும் கவனத்தில் கொண்டார்கள். கூறுகிறார், கெஸ்ட் ஹவுஸில் எமது தங்குமிடம் இருந்தது. அங்கு பள்ளியில் பொதுவாக சஃபில் சரியாக நிற்பதில்லை. எனவே சஃபில் நின்றவாறு அவர்கள் திரும்பி பார்த்தார்கள், சஃபை ஒழுங்கு செய்யும் பொருட்டு. அப்போது வஹாப் சாப் தனது ரஷ்ய விருந்தாளி தொழுகை விரிப்பில்லாத இடத்தில் நின்று கொண்டிருக்க கண்டார்கள். வெறும் தரையில் அவரால் சரியாக தொழ முடியாதே என்று உணர்ந்தார்கள். வஹாப் சாப் தனது தொழுகை விரிப்பை எடுத்து அவரிடம் தந்து விட்டார்கள். தாம் அப்படியே தொழுதார்கள். மறுநாளில் இருந்து 2 விரிப்புகளை எடுத்துக் கொண்டு வந்தார்கள். மாஜி சாப் கூறுகிறார்கள், ஹிலாபத்துடன் எந்த அளவுக்கு கட்டுப்படுவார்கள் என்றால் அதற்கு உதாரணமாகவும் ஒரு சம்பவம் கூறுகிறார். கடந்த வருடம் மதிய வேளையில் அலுவலகம் வந்தார்கள். எல்லோரும் உணவு உண்டு கொண்டிருந்தார்கள். நான் ஒரு போன் செய்ய வேண்டும் என்று அமீர் சாப் கூறினார்கள். நான், அமீர் சாப், முதலில் உணவு உண்ணுங்கள், பிறகு போன் செய்யலாம் என்றேன். கூறினார்கள், இல்லை, காலத்தின் ஹலீஃபாவின் கட்டளை, நான் உடனே அதனை தெரிவிக்க வேண்டும் என்பதாகும். எனவே அவ்வேலையை தொடங்க வேண்டும். உணவு எப்போதும் சாப்பிடலாம். இந்த வகையில் போன் செய்தார்கள். எனது கட்டளையை சென்றடைய செய்தார்கள். அதாவது இப்பணியை முடித்து ரிப்போர்ட் தருமாறு கூறியிருந்தேன். இவ்வாறு இவரது பணி எவ்வாறு இருந்தது என்றால், மாஜித் சாப் அலுவலகத்துக்கு வரும்போது உட்கார்ந்திருக்கிற வஹாப் சாப் எழுந்து விடுவார்கள். தாங்கள் எனது அதிகாரி ஆவீர்கள், உங்களுக்கு மரியாதை கொடுப்பது எனது கடமையாகும் என்று எழுவார்கள். ஒருமுறை அலுவலகத்தில் மக்கள் உண்டு கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவேளை உப்பு அதிகமாக தெரிந்தது போலும். மாஜித் சாப் பிரஷர் இருந்ததனால் உப்பு உண்பதில்லை. வஹாப் சாப் மௌனமாக எழுந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்று அங்கிருந்து தனது உணவை கொண்டு வந்தார்கள். இதனை நான் செக் செய்து விட்டேன், இதில் உப்பு குறைவாக உள்ளது என்று கொடுத்தார்கள். இதுவே திருக்குரானின் கட்டளைக்கு ஏற்ப
தமது நப்சை விட பிறருக்கு முன்னுரிமை வழங்குதலாகும். की इंतहा नहीं रही। குரேஷி தாவூத் சாப் எழுதியுள்ளார்கள், இவர் சில காலம் கானாவில் अब्दुल वहाब आदम शाह एयरपोर्ट पे இருந்ததால் खड़े थे। ரீஜனல் மிஷனரியோடு உருது கடிதங்கள் சம்பந்தமாக பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. மிகவும் கனிவுடனும் அன்புடனும் நடப்பார்கள், எப்போதும் ஒவ்வொருவருடனும். கூறுகிறார், ஒரு முறை நான் பாகிஸ்தானுக்கு விடுப்பில் சென்றிருந்தேன். திரும்பி வரும்போது நண்பரிடம் சொன்னேன், இரவு 11 மணிக்கு பிளைட் வரும், நீங்கள் என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும். நான் விமானத்திலிருந்து இறங்கி வெளியே வருகிறேன். எனது வியப்புக்கு எல்லையே இல்லை. அந்த இரவில் வஹாபாதம் சாப் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து நான் மேற்கொண்டு செல்வதற்காக இமிகிரேஷன் எல்லாம் முடிக்க செய்து என்னை அனுப்பி வைத்தார்கள். मिर्जा नसीर अहमद साहब भी लिखते हैं, खलीफाக்களுக்கு கடிதம் எழுத செய்வதில் மிகவும் மரியாதையை கடைபிடிப்பார்கள். உருது கடிதம் எழுதும்போது சில வேளைகளில் பிழை ஏற்பட்டால் அதனை அழிக்க முயற்சி செய்தால் அவர்கள் கூறுவார்கள், அவ்வாறு செய்யக்கூடாது, முழு கடிதத்தையும் திரும்ப எழுத வேண்டும். காலத்தின் ஹலீஃபாவுக்கு திருத்தலுடன் அனுப்புவது மரியாதை குறைவாகும் என்று கூறுவார்கள். மிர்சா நாசிர் அகமது சாப் எழுதுகிறார்கள், பணியை தள்ளி போடுவதில்லை, மிகவும் உணர்ச்சியுடன் பணி செய்வார்கள், முடித்துவிட்டுதான் எழுவார்கள், மற்ற பணியாளர்களையும் என்கரேஜ் செய்வார்கள். ஒரு முறை வாமுக்கு, அதாவது 300-400 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு இடத்தில் ஃபங்க்ஷன் இருந்தது. लेकिन कुछ इन्होंने इजहार नहीं किया அவரையும் और किसी नाराजगी அழைத்து சென்றார்கள். பாதை உடைந்து சிதைந்திருந்தது, மிகவும் கரடுமுரடாக இருந்தது. நல்லது, மிக நீண்ட பயணம் செய்து அங்கு சென்றடைந்த போது ஃபங்க்ஷன் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. वाकफी ने जिंदगी பயணம் சிரமமான பயணம் இருந்தும் அவர்கள் எதனையும் வெளிக்காட்டவில்லை, கோபம் காட்டவில்லை. அங்குள்ள மாஸ்டர் சாப் தகவல் தெரிவித்திருந்தும் உரிய நேரத்தில் வந்து சேரவில்லை. தந்தி முறை அவ்வாறுதான் இருந்தது. பிறகு பெரும்பாலான மக்கள் मिले तो அவ்வாறு இருக்கின்றனர். வாழ்வை அர்ப்பணித்தவர் எழுதுகிறார், सौ को बेटा हूं मैं, எமது பிள்ளைகளுக்கு அங்குள்ள कि आप तो मेरे சில வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் எழுதுகிறார்கள், எமது பிள்ளைகளுக்கு அங்குள்ள சூழ்நிலை காரணமாக பால் கிடைப்பதில்லை. அவ்வாறு எழுதும்போது உடனே அதற்கு ஏற்பாடு செய்வார்கள். அதனை பஷீர் சாப் எழுதியுள்ளார்கள், வேறொருவரும் எழுதியுள்ளார். பிறகு டாக்டர் அப்துல் ஹாலிக் சாப் எழுதுகிறார்கள், ரப்பாயில் ஒரு முறை சந்தித்தேன், அறிமுகம் இல்லை. பிறகு நான் மௌலானா குலாம் பாரி சாபுடைய மகன் என்று கூறினேன். வஹாப் சாப் உடனே எழுந்து என்னை தழுவினார்கள். நீங்கள் எனது ஆசிரியரின் மகன் என்றார்கள். மரியாதையுடன் நடந்து கொண்டார்கள். जाएगी और खूब तरक्की होगी। ரஷ்யன் டெஸ்கை சார்ந்த ஹாலித் சாப் கூறுகிறார்கள், நான் அவர்களிடம் ஒருமுறை ரஷ்யாவிலிருந்து வந்திருப்பதாக கூறினேன். நீங்கள் மிகவும் நற்பேறு பெற்றவர், யூ ஆர் வெரி லக்கி பர்சன் என்றார். நான் வியந்து போனேன், ஏன் இப்படி கூறுகிறார்கள்? आइंदा हिस्सा बनने நீங்களும் உங்களுடன் ரஷ்யாவில் பணி செய்கிற முபல்லிகளும் நற்பேறு பெற்றவர்கள் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், ஒரு நபி ஹஜரத் மசீமது அலை இஸ்லாமுடைய முன்னறிவிப்பு अक्सर अकरा से टेमा அங்கு ஜமாத் பெருமளவில் பரவும் என்பது. நீங்கள் மிகவும் நற்பேறு பெற்றவர்கள், அதன் பங்கை பெற்றுள்ளீர்கள். அந்த உறுதி இருந்தது. இந்த உறுதியுடன் அங்கு கால் வைக்கின்ற முபல்லிகளுக்கு வாழ்த்துக்கள். வருங்கால வரலாற்றில் இடம்பெறப் போகின்றவர்கள் அவர்கள். और मौजूदा पार्टी और हिज़्ब इख्तिलाफ ने सिर्फ मामूली फर्क के साथ इलेक्शन जीते थे। இவ்வாறு மலிக் முசஃபர் சாப் கூறுகிறார்கள், இவரது அரசியல் தாக்கங்கள் குறித்து आप सामने दोनों पार्टियों को இவ்வாறு தெரிய வந்தது. இந்த எளியவன் அக்ராவிலிருந்து தீமா நகரம் போகிற வழியில் பார்த்தேன். அங்கு பத்திரிகைகள் கடைகளில் விற்பனை ஆகிக் கொண்டிருந்தது. பத்திரிகையில் முதல் பக்கத்தில் வஹாப் சாபுடைய போட்டோ வந்திருந்தது. உள்ளூர் முபல்லிகிடம் விசாரிக்க செய்தேன். சில வாரம் முன்பு அங்கு கானாவில் பொது தேர்தல் நடந்தது. तबादला हो गया। ஆளும் கட்சி எதிர்கட்சியை शहर में मैं था, இடையில் சிறு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. எனவே ஆட்சி நிற்கவில்லை. அங்கு பெரும் குழப்பம் ஏற்படும் ஆபத்து இருந்தது. வஹாப் சாப் இரு கட்சியையும் சந்தித்து அமைதியை நிலைநாட்ட மிகவும் முயற்சி செய்தார்கள். அதனைத்தான் இந்த செய்தியில் பாராட்டி எழுதப்பட்டுள்ளது என்று கூறினார். ஷம்சாத் சாப் இவர் அமெரிக்காவினுடைய முபல்லிக். இவர் கானாவிலும் இருந்துள்ளார். கூறுகிறார், எனக்கு ஸ்ராலியோனுக்கு இடமாற்றம் வந்தது. நான் இருந்த ஊரின் மக்களின் குழு ஒன்று அமீர் சாபான வஹாப் சாஹிபை சந்தித்து இவர் இங்குதான் இருக்க வேண்டும் என்றனர். அதற்கு வஹாப் சாப் கூறினார்கள், பாருங்கள், ஒரு ஜமாத்தின் தலைவர் தனது ஜமாத்தின் நலனை விரும்புகிறார். मसीह को ये लिखा जाए அங்கு
ஜமாத் வளர்ச்சி வேண்டும் என்று நினைக்கிறார். ரீஜனல் சேர்மன் தமது ரீஜனில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு நாட்டின் அமீர் தனது நாட்டில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாவற்றுக்கும் மேல் நமது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் முழு உலகிலும் வெற்றியை பார்க்க விரும்புகிறார்கள். எந்த மனிதர் எங்கு இருக்கிறாரோ அதனை பற்றி அவருக்கு அதிகமாக தெரியும். கானாவிலிருந்து சிராலியோனுக்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு அங்கு பணி செய்ய வேண்டிய தேவை உள்ளது என்று தெரியும். கலீஃபாவிடம் இவரை இங்கு இருக்க விடுங்கள் என்று எழுதுவது மரியாதையின்மையாகும். பிறகு அவர்களுக்கு புரிய வைத்தார்கள், உங்கள் உணர்வுக்கு நான் மதிப்பளிக்கிறேன், ஆனால் ஹலிஃபத்துல் மஸீஹுடைய கட்டளையை அமல்படுத்துவது நமது கடமையாகும். மேலும் அதன் முக்கியத்துவத்தை கூறினார்கள். ஹிலாஃபத்தின் முக்கியத்துவம் என்ன, பர்க்கத்துகள் என்ன என்று கூறினார்கள். இவ்வாறு அவர்களுக்கு எவ்வாறு ஹிலாஃபத்தை மதிக்க வேண்டும் என்ற புரிதலன் ஏற்பட்டது. ஒரு சம்பவம், ஒரு நகைச்சுவையை முபாரக் சித்திக் சாப் கூறினார்கள். வஹாப் ஆதம் சாப் இங்கு வந்திருந்தார்கள். டாக்ஸியில் அமர்ந்து லண்டன் மஸ்ஜித் செல்லுமாறு கூறினார்கள். நான் அவரை அறிவேன், ஆனால் அவர்களுக்கு என்னை தெரியாது. எனது வழக்கத்திற்கு ஏற்ப அவரிடம் குறும்பு செய்ய தோன்றியது. எனவே நான் அவரிடம், அங்கு ஏன் போகிறீர்கள், அது அஹ்மதிகளின் பள்ளிவாசல் என்றேன். இதனை கேட்டதும் அவர் எனக்கு தப்லீக் செய்ய தொடங்கிவிட்டார். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புக்கு ஏற்ப மஸீஹ் மவ்ஊத் வந்துவிட்டார்கள். முழுமையான ஆராய்ச்சிக்கு பிறகு நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம். நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள், ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் என்று கூறி வந்தார்கள். மஸ்ஜித் ஃபசல் போய் சேரும் வரை எனக்கு தப்லீக் செய்து வந்தார்கள். நான் விளையாட்டாக கூறினேன், உங்கள் கலிமா வேறு என்று. உடனே அவர்கள் கூறினார்கள், எமது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். பிறகு எனது விழாவை பற்றி வாருங்கள் பள்ளிக்குள், கலிமா எழுதப்பட்டுள்ளது, காட்டுகிறேன் என்றார்கள். கணிசமான நேரத்திற்கு பிறகு நான் அவரது கையை பற்றிவாறு கூறினேன், நான் உங்களை அறிவேன், ஏன் நான் உங்கள் ரசிகன், நான் அஹ்மதியாவேன், ஹல்கா காயிதாக இருக்கிறேன். அவர்கள் மிகவும் சிரித்தார்கள். நீங்கள் இப்போது மட்டும் சொல்லாவிட்டால் உம்மை தூக்கி கொண்டு செல்லவிருந்தேன், தூக்கி கொண்டாவது உள்ளே வர வேண்டும் என்று நினைத்திருந்தேன் என்றார்கள். அத்தாவுல் முஜீப் சாப் எழுதியுள்ளார்கள், வஹாப் சாப் ரப்பாவின் உள்ளூர் அமீராக இருந்தார்கள் என்று முன்னரே கூறியுள்ளேன். அத்தாவுல் முஜீப் சாப் எழுதியுள்ளார்கள், எனக்கு நினைவுண்டு, சில நாட்களுக்காக ஹதரத் மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரப்பாவுக்கு வெளியில் இஸ்லாமாபாத் வரை சென்றார்கள். வஹாப் சாஹிபை அமீராக நியமித்தார்கள். மௌலானா அபுல் அத்தா சாபை நாயிபாக நியமித்தார்கள். நானும் கானா சென்ற போது அவர் கூறினார், ஹதரத் மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் எனக்கு ஒரு பாடம் கற்றுத்தர விரும்பினார்கள், ஒரு போதனை செய்ய விரும்பினார்கள். ஹதரத் மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் அறவுரையின் தரம் அவ்வாறு இருந்தது. என்னை ரப்பாவின் அமீராக நியமித்ததன் மூலம் சில செய்திகளை சில இடங்களுக்கு சென்றடைய செய்தார்கள். நமது கானியன், நமது மிஷனரி மிகவும் தகுதி வாய்ந்தவர், அவரையே நமது அமீராக ஆக்கப்படவில்லை, ஏன் நமது அமீராக பாகிஸ்தானி நியமிக்கப்படுகிறார் என்ற கேள்வி சிலருக்கு இருக்கலாம். அதற்கு பதிலாக ஒரு பாடத்தை அன்னார் அவர்களுக்கு வழங்கியுள்ளார்கள். நீங்கள் கானாவை பற்றி பேசுகிறீர்கள், நான் உம்மை ரப்பாவுக்கே அமீராக்குகிறோம். வஹாப் சாப் இதன் மூலம் எனக்கு ஒரு போதனை கிடைத்துள்ளது என்று எப்போதும் கூறுவதுண்டு. இதன் காரணத்தினால் அவர் அங்குள்ள ஜமாத்தில் ஹிலாஃபத்தை பற்றிய ஓர் உணர்வை உருவாக்கினார்கள். அவர்களின் உள்ளத்தில் அது நின்றுவிட்டது. அதுபோன்று கடந்த சில நாட்களுக்கு முன் இவ்வருடம் நாம் மாநாடு நடத்த வேண்டாம், ஏற்பாடுகள் சரியாக இருக்காது என்று கானா ஜமாத் முடிவு செய்தது. இது குறித்து நான் சிறிது கோபத்தை வெளிப்படுத்தினேன். வஹாப் சாஹிபிடம் கூறினேன், நீங்கள் இங்கு வந்து விட்டீர்கள், கானாவின் மக்கள் வித்தியாசமாக சிந்திக்கிறார்களே, என்ன நடக்கிறது? பிலால் சாப் கூறினார்கள், அவர் எப்போதும் புன்முறுதல் பூர்த்தவாறு இருந்தாலும் ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தார்கள். கானாவுக்கு போன் செய்தார்கள், மெதுவான குரலில் கூறிக்கொண்டிருந்தார்கள். இந்த ஒரு சம்பவம் தான் அவர்களை கவலையுடன் காணப்பட்டதாக கூறுகிறார்கள். அவருக்கு இருந்த அந்த கவலை ஹிலாஃபத்தின் மீது இருந்த அன்பினால் ஏற்பட்டது. பிறகு சிகிச்சைக்கு பிறகு அவர் அங்கு சென்றதும் எல்லா செயற்குழுக்களையும் எனக்கு மன்னிப்பு கடிதம் எழுத வைத்தார்கள்.
நாங்கள் தவறு செய்துவிட்டோம், இன்ஷா அல்லாஹ் இவ்வருடம் மாநாடு நடைபெறும் என எழுதினார்கள். पाकिस्तान गए அல்லாஹ்வின் அருளால் பிறகு ஜல்சா நடந்தது, மிகவும் வெற்றிகரமாக நடந்தது. பிறகு இதனையும் எழுதியுள்ளார்கள், இவ்வருடம் மாநாடு சென்ற ஆண்டுகளை விட மிகவும் வெற்றிகரமாக நடந்தது, ஏற்பாடுகள் நன்றாக இருந்தன என்று. இது நிச்சயமாக கிலாபத்திற்கு கட்டுப்பட்ட காரணத்தினாலாகும். இவ்வாறு அவரது ஒவ்வொரு முடிவும் நாம் கண்டிப்பாக உளப்பூர்வமாக ஏற்க வேண்டும் என்பதாக இருந்தது. பட்டி சாஹிப் கூறுகிறார்கள், இவர் மிகவும் தன்னலமற்றவராக இருந்தார்கள். ஒருமுறை நான் சென்றிருந்த போது அவர்கள் நோயாளியாக இருந்த நிலையிலும் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தார்கள். நான் கழுவுகிறேன் என்று கூறிய போது வேண்டாம், தேவையில்லை என்றார்கள். வஹாப் சாப் ஹதரத் மூன்றாவது ஹலீஃபத்துல் மஸீஹுடைய ஒரு சம்பவத்தை கூறினார்கள். நான் பாகிஸ்தானுக்கு விடுப்பில் சென்ற போது ஹதரத் மூன்றாவது ஹலீஃபத்துல் மஸீஹ், உமக்கு விடுப்பு இல்லை, கிராம பகுதியில் சென்று வேலை செய்யுங்கள் என்றார்கள். வஹாப் சாப் கூறுகிறார், கிராம பகுதிக்கு சென்ற போது எனக்கு அனுபவம் ஏற்பட்டது, மிகவும் பயன் ஏற்பட்டது. பிறகுதான் ஹலீஃபத்துல் மஸீஹுடைய தீர்ப்பு எனக்கு புரிய வந்தது. முழு இரவும் பணி செய்பவர்களை இவர் தாமே சென்று தேநீர் வேண்டுமா என்று கேட்பார்கள். சலீம் மாலிக் சாப் கூறுகிறார்கள், ஒரு நாள் சுப்ரீம் கோர்ட் கானாவினுடைய ஒரு தீர்ப்பு வெளிவர வேண்டியிருந்தது. அப்போது அவர்கள் இருந்தார்கள். கடந்த வருடம் அதிகாலை தொழுகைக்கு பிறகு சந்தித்த போது கூறினார்கள், எனது டிவி ரிப்பேர் ஆகிவிட்டது, உடனே சரி செய்யுங்கள், ஏனெனில் நான் காலத்தின் ஹலீஃபாவுக்கு இந்த தீர்ப்பு குறித்து ரிப்போர்ட் அனுப்ப வேண்டியுள்ளது. கூறுகிறார்கள், எனக்கு தெரியாது, எனது பிள்ளைகள் செய்து விடுவார்கள். பிறகு சரி செய்து விட்டார்கள். அதில் அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. குழந்தைகளுக்கு சாக்லேட்டும் தந்தார்கள். இது ஹதரத் மஸீஹ் மவ்ஊதுடைய சிறுவயது படை வீரர்கள். இந்த பிள்ளைகள் ஜமாத்தின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு காரணமாக அமைவர். இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் அவ்வாறே ஆகுவர். இவ்வாறு குழந்தைகளை என்கரேஜ் செய்தார்கள். இப்ராஹிம் இத்து சாஹிப் இவரை சந்தித்துள்ளார்கள். கூறுகிறார்கள், இவரிடம் எந்த கலப்பும் இருந்ததில்லை, ஹிலாஃபத்துடன் அன்பு அதிகமாக இருந்தது. அதுபோன்று தலைமையகத்திலிருந்து எந்த பிரதிநிதி சென்றாலும் அவரை கண்ணியப்படுத்துவார். நான் அங்கிருந்த காலத்தை பற்றி குறிப்பிட்டேன். நான் அவரது வீட்டில் சில நாட்கள் இருந்துள்ளேன். ஆரம்பத்தில் சிறு சிறு விஷயங்களை கூட கவனத்தில் கொள்வார்கள். பாகிஸ்தானி உணவு தருவார்கள். என்னை மட்டுமல்ல, ஒவ்வொரு பாகிஸ்தானியையும் அவர் மிகவும் கவனிப்பார்கள். அவரிடம் இன்னொரு சிறப்பையும் பார்த்துள்ளேன், அது தஹஜ்ஜுத் தொழுகை. ஒருமுறை ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு நார்த் ரீஜனில் டமாலேயில் இருந்து அங்கு வந்தபோது பாதையும் மிக மோசமானதாக இருந்தது. இரவு 11 மணிக்கு வந்து சேர்ந்தோம். இரவு உணவு உண்டுவிட்டு 12 மணிக்கு உணவு முடிந்தது. உறங்கிவிட்டு விழித்த போது அதன் வளாகத்தில் இருந்த மஸ்ஜிதில் மிகவும் உள்ளச்சத்துடன் இரவு 1:30 மணிக்கு தொழுது கொண்டிருந்தார்கள். அவர் எப்போது தொழத் தொடங்கினார் என்று தெரியாது. அரை மணி 3/4 மணி நேரம் உறங்கியிருப்பார்கள். பிறகு நஃபில் தொழத் தொடங்கினார்கள். களைப்போ எதுவோ தனது நஃபில்களை ஒருபோதும் விட்டதில்லை. ஒருமுறை டமாலேயிலேயே ஒரு முரபி சாப் அஹ்மதி அல்லாதவர்கள் முன் ஒரு தவறான நடைமுறையை அவரிடம் காட்டினார். அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. எனக்கு கூட கோபம் வந்தது. முதல் அந்த முரப்பியை நான் கூட கடிந்து கொண்டேன். அவர்கள் உருதுவில் இவ்வளவுதான் கூறினார்கள், மற்றவர்களின் முன் ஜமாத்தின் ஒழுக்கத்தை கொஞ்சமாவது கவனத்தில் கொள்ள வேண்டும். பிறகு மௌனமாக இருந்தார்கள். பிறகு என்னிடம் கூறினார்கள், மற்றோர் முன் இவர் இவ்வாறு பேசுகிறார், பிறகு அகமதி அல்லாதவர்களிடம் என்ன தாக்கம் ஏற்படும்? அவருக்கு மிகவும் வேதனை இருந்தது. ஜமாத்தின் கண்ணியம் என்னாவது என்ற கவலைதான் இருந்தது. எவ்வாறு இருப்பினும் அத்தகைய மக்கள் பிறகு வக்ஃபில் இருப்பதும் இல்லை. பிறகு மரபி சாப் திரும்பி சென்றார். வக்ஃபில் இருந்தும் வெளியேற்றவும் பட்டார். ஆனால் வஹாப் சாப் பொறுமையை பார்த்து எனக்கு அப்போது மிகவும் ஆச்சரியம் ஏற்பட்டது. அவர் அப்போது அமீராக இருந்தார். ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். நான் கானாவில் இருந்தபோது பல முறை மிகவும் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார்கள். சில முரப்பிகள் உழைக்கின்றனர், மிகவும் உழைக்கின்றனர். ஆனால் சில முரப்பிகள் முற்றிலும் வேலை செய்வதில்லை. அதைவிட அதிகமாகவெல்லாம் வேலை செய்ய முடியாது என்கின்றார்கள். ஆனால் தப்லீகிற்காக புதிய புதிய உத்திகளை தேடி தூது செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். அவரது இக்கூற்று 100% உண்மையாகும். சிலர் இவ்வாறு பணிபுரிந்துள்ளனர். ஏற்கனவே உள்ள முறைப்படி
சென்று கொண்டிருக்க வேண்டும், புதிதாக எந்த வழியையும் தேட வேண்டியதில்லை என்று நினைக்கின்றார்கள். ஆனால் வஹாப் சாப் உடைய முயற்சி எப்போதும் இவ்வாறு இருந்தது. அஹ்மதியத்தின் தூது செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும், சரியாக சேர்க்க வேண்டும் என்ற முயற்சி இருந்தது. தாமும் செய்தார்கள், பிறரிடமும் எதிர்பார்த்தார்கள், அதற்காக நிம்மதி இழந்தார்கள், துவாவும் செய்தார்கள். பிறகு பேராசை அவர்களிடம் இருந்ததில்லை. ஜமாத்தின் ஊழியர்களுக்காக பாகிஸ்தானின் ரப்பாவில் குறைந்த விலைக்கு தரப்பட்ட பிளாட்டில் வசித்தார்கள். கடந்த வருடம் எனக்கு எழுதினார்கள், சிகிச்சைக்காக ஜமாத்து பணம் நிறைய செலவாகிறது, இங்கும் வந்து சிகிச்சை எடுத்தார்கள். ஒருவேளை அதனை சரிகட்டுவதற்காக பல லட்சம் மதிப்புள்ள அந்த பிளாட்டை ஜமாத்திற்கு தருகிறேன் என்று குறிப்பிட்டார்கள். இவ்வாறு இவருக்கு எந்த உலகியல் பேராசையும் இல்லாமல் இருந்தது. குறைந்தது 20-25 லட்சம் மதிப்புள்ள சொத்தை ஜமாத்திற்கு தந்துவிட்டார். இவரது மரணம் கூட அரசு மரியாதையுடன் நடந்தது. நாட்டின் தலைமையிடத்தில் ஸ்டேட் ஹவுஸில் அவரது ஜனாசா கொண்டு வரச் செய்து தொழுகை நடத்தப்பட்டது. அரசு மரியாதை தரப்பட்டது. ஜனாசாவை போலீசும் ராணுவமும் பார்லிமெண்டரி போர்ஸ் முழுமையான அணிவகுப்பு மரியாதையுடன் எடுத்துச் சென்றது. பிறகு அங்கு எல்லா நடவடிக்கைகளும் நடந்தன. ஸ்டேட் ஹவுஸில் பல்வேறு தலைவர்கள், பிரமுகர்கள் தமது கருத்தை வெளிப்படுத்தினர். நாட்டின் தலைவரின் பிரதிநிதியாக ஸ்பீக்கர் ஆஃப் பார்லிமெண்ட் கலந்து கொண்டார். துணைத் தலைவரும் கலந்து கொண்டார். முழுமையான அரசு மரியாதை தரப்பட்டது. அதுபோன்று அங்கு பல்வேறு மார்க்க பிரதிநிதிகளும் இருந்தனர். அவர்களும் அவரை குறித்து நிறைய பேசினார்கள். நமது மிஷனரி டெனிகால் ஷரீப் சாப், ஜாமியா அஹ்மதியா கானானுடைய பிரின்சிபால், வாழ்வு மரணம் குறித்த இஸ்லாமிய கொள்கை தத்துவத்தை குரான், ஹதீஸ், ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடைய மேற்கோள்களிலிருந்து எடுத்து வைத்து பேசினார். எவ்வாறு இருப்பினும் முழுமையான மரியாதையுடன் அல்லாஹ்வின் அருளால் அவருடைய ஜனாசா எடுத்துச் செல்லப்பட்டது. மூசியான் கபர்ஸ்தான் கானாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மீடியாவிலும் கணிசமான கவரேஜ் செய்யப்பட்டது. கானா டெலிவிஷன் முழுமையாக கவரேஜ் செய்தது. உலகிலும் காட்டப்பட்டது. இவரது நினைவாக இவரது மனைவி மரியம் வஹாப் சாஹிபாவுடன் 4 மகன்கள், 3 மகள்கள் உள்ளனர். அல்லாஹ் தஆலா இவர்கள் அனைவரையும் தனது பாதுகாப்பில் வைப்பானாக. ஜமாத் மற்றும் ஹிலாபத்துடன் எவ்வாறு பற்றுடன் இருந்தாரோ அவ்வாறே தனது மனைவி மக்களையும் பார்க்க விரும்பினார். அல்லாஹ் தஆலா பொறுமையையும் தைரியத்தையும் அவர்களுக்கு வழங்குவானாக. வஹாப் சாஹிபுடைய தகுதியை அல்லாஹ் உயர்த்துவானாக. தனது நேசத்தினரின் கூட்டத்தில் இடமளிப்பானாக. தொழுகைக்கு பிறகு அவர்களது ஜனாசா காயிப் தொழுவிப்பேன். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.